ஈஸ்வர அர்ப்பணம், கர்மயோகம். ஈஸ்வர அர்ப்பணம், கர்மயோகம் ரெண்டுக்கும் வித்தியாசம் ஏதாவது இருக்குங்களா, இல்லை ரெண்டும் ஒன்று தானா? ரெண்டும் ஒன்று தான். கர்மயோகங்கிறது அதனுடைய பகவான் வச்ச பேர். அது எப்படி செய்யணுங்கிறது ஈஸ்வரார்ப்பணம். இப்போ கர்மயோகத்தை நம்ம சுருக்கமாக புரிஞ்சுக்குவோம். கர்மம் செய்யாமல் யாரும் இருக்க முடியாது. ஏன் கர்மம் செய்தால் என்ன தப்பு? கர்மம் செய்தோம்னா பலன் உண்டாகும். பலன் அனுபவிக்க நம்ம பிறக்கணும். கர்மம் செய்த உடனே பலன் உடனடியாக கிடைச்சிடும். அதை திருஷ்ட பலன்கிறோம். எந்த கர்மமோ திருஷ்ட பலன் மட்டும் தருதில்லை, அதிர்ஷ்ட பலனையும் தருது. ஏன்னா கர்மம் திருஷ்டமாகவும் செய்யப்படுது, அதிர்ஷ்டமாகவும் செய்யப்படுது. எந்த ஒரு செயல் ஒருத்தன் செய்தாலும் அவன் உள்நோக்கத்தோடு செய்கிறான். அந்த உள்நோக்கம்தான் கண்ணுக்கு தெரியறதில்ல, அவன் செயல் மட்டும் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. ஒருத்தர் வாரி வாரி வழங்குறார், அது எல்லாருக்கும் தெரியுது, பாராட்டுறாங்க, போஸ்டர் ஓட்டுறாங்க, அவருக்கு வள்ளல்னு பேர் வைக்கிறாங்க, அப்புறம் கலியுக கர்ணன் இப்படிலாம் ஏதாவது பேர் வைக்கிறாங்க. ஆனால் உள்நோக்கம் என்னன்னு பார்க்கணும். உள்நோக்கமும் அதே மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு உண்டான பலன் நம்ம பார்க்கலாம். இப்போ வெளியே செய்கின்ற தர்மங்களெல்லாம் திருஷ்டமாக தெரிகிறது, அதனுடைய பலனும் அவனுக்கு திருஷ்டமாக அப்போயே கிடைச்சிடுது. பதவி ஒரு தராங்க, மாலை மரியாதை கொடுக்குறாங்க, அவனுக்கு இந்த வள்ளன்மை இருக்கிறதுனால ஒரு கட்சியில் ஒரு இடம் கொடுப்பாங்க. இதெல்லாம் அரசியல் தானே. அரசியல் ரீதியாக செய்யப்படுகின்ற ஒரு காரியத்தை நம்ம திருஷ்ட பலனை அவன் அப்போவே அனுபவிச்சுக்கிறான். திருஷ்ட கர்மா, திருஷ்ட பலன். ஒரு கண்ணாடி பாட்டில் எடுக்கிறோம், திருஷ்ட கர்மா. கண்ணாடி பாட்டில் கீழே போடுறோம், திருஷ்ட கர்மா. திருஷ்ட பலன் சுக்குநராக உடையிறது. அது அப்போயே நடந்தது. ஒருத்தர் கோபமாக திட்டுறாரு, இவன் அழறான், திருஷ்ட கர்மா, திருஷ்ட பலன். அதிர்ஷ்ட கர்மா, அதிர்ஷ்ட பலன்னு எல்லா கர்மத்துக்கும் கூடயே இருக்குது, பேரலாக இருக்குது. இப்போ வெளியே தெரியறது திருஷ்ட கர்மானா அதிர்ஷ்ட கர்மா கீழே இருக்குது. இது மனசில் செய்யப்படுவது, இது உலகத்தில் சரீரத்தில் செய்வது. ஸ்தூலமாக செய்யப்படுவது திருஷ்டம், அஸ்தூலமாக சூக்ஷ்மமாக செய்யப்படுவது அதிருஷ்டம். அப்போ ஒவ்வொரு கர்மமுமே திருஷ்ட அதிருஷ்டம்னு இருக்குது. திருஷ்ட பலனை உடனடியாகவே அவன் கர்மம் முடிந்த உடனே அனுபவிச்சிடுறான். ஆனால் அதிர்ஷ்ட பலன் கர்மம் முடிந்த பிறகும் அது பலன் தராமல் காத்திருக்கிறது. அந்த பலன் தராமல் காத்திருக்கிறது தான் அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். இப்போ பலன் எப்படிப்பட்டதாக இருக்கும்? திருஷ்டமாக செய்யப்பட்ட கர்மம் தர்மமாக இருந்தால் அதற்கு உண்டான அதிர்ஷ்டமான பலன் புண்ணியம். அந்த புண்ணிய பலன் எப்போ கிடைக்கும்? இப்போ உடனடியாக கிடைக்காது. திருஷ்ட பலன் தான் கொடுத்தாச்சே, அதிர்ஷ்ட பலன் வெயிட் பண்ணும். இப்போ திருஷ்டமாக செய்த கர்மம் அதர்மமாக இருந்தால் அதுக்கு அதிர்ஷ்டமான பலன் பாபம். பாவம் என்பது தன்னுடைய பலனை தராமல் போகாது. புண்ணியமும் தன்னுடைய பலனை போகாமல், ஏன்னா ஒரு கர்மம் செய்தால் விளைவு இல்லாமல் போகாது. திருஷ்ட கர்மா, திருஷ்ட பலன் உடனடியாக முடிஞ்சுது. அதிர்ஷ்ட கர்மா, அதிர்ஷ்ட பலனும் கொடுத்தே ஆகும். ஏன்னா அதிர்ஷ்ட பலன் சுக துக்கங்களை தருது. புண்ணியங்களெல்லாம் சுகம் தரும், பாவங்களெல்லாம் துக்கம் தரும். இந்த சுக துக்கத்தை அனுபவிக்கணும். அதுக்கு அவனுக்கு சரீரம் இருந்தால் தானே கொடுக்க முடியும். இந்த சரீரத்தில் கொடுத்தா என்ன சார்? இந்த சரீரத்தில் அவன் சென்ற சரீரத்தில் செய்த சுக துக்கங்களை இப்போ அனுபவிக்கிறான். அப்போது அவன் ஹீஸ் புக்குடு. அவன் 90 வயசு வாழறான்னா 90 வயசு வரைக்கும் சுக துக்கங்கள் அனுபவிக்க வேண்டியது ஏற்கனவே அதிர்ஷ்ட கர்மாவில் செய்து முடிச்சிட்டான். அதுதான் இப்போ இந்த உடம்பாக வந்திருக்குது. இந்த உடம்பே சென்ற பிறவியில் செய்த அதிர்ஷ்ட பலன்களுடையதாக தான் இந்த உடம்பு, இந்த உலகம், இந்த வாழ்க்கை முழுக்க. இதில் எப்படி இப்போ செய்கிற அதிர்ஷ்ட பலன் இப்போ பயன் தரும். இப்போ அது சொல்லும், என்னுடைய கோட்டா முடிஞ்ச பிறகு நான் கொடுக்குறேன், வாய்ப்பு இருந்தால் நீ பயன்படுத்திக்கணும். அப்போ நாம் இப்போ எவ்வளவு தான தர்மம் செய்தாலும், எவ்வளவு பாபங்கள் செய்தாலும் அதனுடைய விளைவுகளை நாம் இந்த பூமியில், இந்த பிறவியில், இந்த உடம்புல அனுபவிக்கிறது குறைவு. இல்லைன்னு சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். சரி, அப்போ நம்ம மறுபடியும் பிறந்தாகணும் இல்லை? எத்தனை தடவை பிறக்கணும்?
ஒரு கர்மம் 100 1000 பிறவிகளை கூட தருமா. அந்த பலன் அனுபவிக்கிறதுக்கு தக்க நேரம் வரணும். அது 5 பிறவிக்கு பின்னாடி வரணும். 5 பிறவி நீ பிறந்தாகணும். 5 பிறவிக்கு வேண்டியதுன்னு அதுக்கு வேண்டிய சஞ்சித மூட்டை இருக்குது. இப்போ கர்மம் செய்தால் பிறவி உண்டு, பிறந்து விட்டால் கர்மம் செய்யணும். இப்போ கர்மம் செய்யாமல் எப்படி இருக்கிறது? எப்படி? பகவானே நான் பிறக்க வேண்டாம்னா கர்மம் செய்யாமல் இருக்கணும். நீ கர்மம் செய்யாமல் இருக்கிறதும் ஒரு கர்மன்றாங்கிறார். நீ சும்மா இருக்கிறதே ஒரு கர்மமா? நான் எழுந்து நடந்தால் தான் வேலை செய்யணும்னு நினச்சக்கூடாது. படுத்து இருக்கிறது ஒரு வேலை தான். நிறைய பேர் படுத்துக்கிறது வேலை. அவங்க படுத்துருந்தால் வெயிட் இருக்கும். அப்போ தான் இந்த சைடு ஏதாவது நீ சும்மா உட்காருப்பாங்க. ஏன்னா உட்கார்ந்தா தான் அந்த பலகை ஆடாது. எங்கள் அப்பா வந்து வாளில் போட்டு அரைப்பார் அந்த பலகையை. அது ஆடாமல் இருக்கிறது என்ன உட்கார வச்சுடுவார். அது ஒரு வேலை. நம்ம சும்மா இருக்கிறது வேலை இல்லை. கர்மம் செய்யாமல் இருக்கவே முடியாது. இந்த சுவாசம் நடக்கும், ஜீரணம் நடக்கும், நம்ம ஏதாவது செய்வோம். அதனால் கர்மத்தை வந்து யாராலும் விடவே முடியாதுடா. அப்போ பகவானே நான் கர்மத்தை விட முடியாதுன்னா பிறவியும் விட முடியாது. ஆனால் ஒரு மெத்தட் இருக்குதுடா. செய்தும் செய்யாமல் இருக்கிற மாதிரி சில கர்மங்கள் இருக்குதுடா. அதை நான் செய்துட்டு போகிறேனே. ஏன்னா செய்யாமல் இருக்க முடியாது. பிறவி எடுத்துட்டோம்னா சரீரம்னா கர்மம் இருக்கும். ஆனாலும் செய்தும் கூட செய்யாததாக கணக்கில் வராதுன்னா, கணக்கில் வராதது எனக்கு இருக்கணுமே அந்த பிளாக்ல. அப்படி ஒரு கர்மம் இருக்குதாண்ணா? அப்படி கர்மம் இருக்குதுடா. அதுக்கு பேர் கர்ம யோகம்ங்கிறார். செய்தும் செய்யாதவனாக கர்மயோகம். எப்போ வந்து கர்மம் செய்ததாகும், எப்போ கர்மம் செய்யாததாகும்? அப்போனா செய்யாததாக இருக்கின்ற கர்மம் ஏதாவது புதுசாக இருக்குதா அப்படின்னு அவன் கேட்குறான். இல்லை, எப்போவும் செய்கிறது தான். இப்போ பகவானே எப்போ செய்கிறதே நான் செய்கிறேன்னா அப்போ செய்யாததாக எப்படி ஆகும்? செய்தவன் இருந்தால் அது செய்ததாகும். செய்தவன் இல்லைன்னா செய்தும் செய்யாததாகும். அப்போ நான் இல்லாமல் எப்படி கர்மம் நடக்கும்? அதுதான் கர்மயோகம். நான் சொல்லித்தரேன் கேளு அப்படின்னு சொல்கிறார். செய்தவனுக்காகத்தான் கர்மம். ஒருவேளை செய்தவன் கர்மத்தின் பலனை துறந்து விட்டால், கர்மத்தை மட்டும் செய்தால், பலனுக்காக தான் எல்லாம் கர்மம் செய்கிறாங்க. எந்த கர்மம் செய்தாலும் ஒரு பலன் கிடைக்கும் தானே பண்ணுறேன். நீ பலனை தியாகம் பண்ணிவிட்டு கர்மத்தை நீ செய்து கொண்டிருந்தால் அந்த கர்மத்தை செய்தவன் இல்லை. ஏன்னா அதை கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இல்லை, இவன் இந்த பலனை வேண்டாங்கிறானே. யாருக்குங்க இந்த பலன் கொடுக்கறதுன்னா அவன் கிளைம் பண்ண மாட்டேங்கிறான். கூலி ரெடி, கூலி ரெடி, யார் செய்தது யாருன்னு கேட்குறாங்க. ஏன் அமைதியாக இருக்கிறான்? இப்போ பலன் இல்லை. அப்போ செய்தானா? அவன் செய்யலை. பலனை அனுபவித்தால் மட்டும்தான் செய்தவன் இருக்க முடியும். பலனை கருதுபவன் தான் செய்தவன். அதனால் பலனை அபேட்சிக்காமல், பலனை சார்ந்திராமல் உன் கர்மத்தை செய்தால் அது கர்மயோகங்கிறார். அது எப்படி பகவானை செய்கிறது? பலன் இல்லாமல் நான் கர்மத்தை என்னால் செய்ய முடியாது. நான் புள்ளப்புட்டிக்காரன், எப்படிங்க நான் கூலி இல்லாமல் நான் வேலை செய்கிறது? நான் அப்படின்லாம் ஒன்று சொல்லலடா. கூலி கிடைக்குமா கிடைக்காதா, அதிகமாக கம்மியாங்கிறது நீ கவலைப்படாத. அதை நான் கொடுப்பேன். பகவான் தருவார் இந்த பலனை. நான் செய்கின்ற முதலாளியோ இந்த உலகமோ அது தர வேண்டியதில்லை. நான் செய்ததுக்குண்டான பலனை இறைவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கர்மத்தை செய். பலன் நான் தருகிறேன் என்றதை நீ வச்சுக்க. நீங்கள் கொடுப்பீங்களாண்ணா? இதில் சந்தேகமாக உனக்கு? இந்த சரீரத்தையும் உடம்பையும் உலகையும் கட்டி ஆள்கிற நான் எப்படி உனக்கு பலன் கொடுக்காமல் இருப்பேன்? பலனை நான் தான் தரேன் அப்படின்னு சொல்லி நீ செய்தவனாக மட்டும் இராதே. எப்படி சாமி நான் செய்தவனாக இருப்பேன்? நீ பலனை எதிர்பார்த்தால் நீ செய்தவனாகி விடுவாய். பலனை எதிர்பார்க்க விட்டால் நீ செய்தும் செய்யாதவனாக இருப்பாய். இப்போ என்னெல்லாம் செய்யலான்னு? எது வேணா செய்யலாம். எதை வேணா செய்யலாம். கொலை செய்துட்டு கூட பலன் எதிர்பார்க்காமல் இருக்கலாமா அப்படின்னு அங்கே ஒரு தேர்வு இருக்கிறது. அப்போது பலனில் ஒரு பாவனை, செய்வதில் ஒரு பாவனை. பலனில் என்ன பாவனை? சமத்துவம். எப்படிப்பட்ட பலனாக இருந்தாலும் அது இறைவன் கொடுத்ததுனால அதை நான் பிரசாதமாக வாங்கி கொள்வேன் என்ற புத்தி இருக்குதே. அதான் நீங்கள் சொன்னீங்க, பிரசாத புத்தி. அது பேர் சமத்துவ புத்தி. யோகம் சமத்துவம் உச்சதே அப்படின்னு சொல்கிறார். இப்போ செய்வதில் ஒரு பாவனை. செய்வதில் என்ன பாவனைன்னா, செய்வதில் உனக்கு செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், வேறு மாதிரி செய்யலாம்ங்கிற உரிமை இருக்குது இல்லையா? அந்த உரிமையை நீ எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது தானே செய்தவனை ஒருத்தர் இருக்கிறான்.
அப்போது நீ செய்யாமல் இருக்கலாம், செய்திருக்க இந்த சாய்ஸை நீ பயன்படுத்தாமல் எதெல்லாம் தர்மம் முடியுமோ இறைவன் கடமையாக நீ செய்து கொண்டிருந்தால் அது சாய்ஸே கிடையாது. சாய்ஸ் எங்கே இருக்குது? உன் மனசில் விருப்ப வெறுப்பும் இருக்காது. விருப்ப வெறுப்பு தானே உனக்கு கடைசியில் அது பாவ புண்ணியமாக மாறுது. ஏன்னா செய்த பாவ புண்ணியம் உனக்கு விருப்ப வெறுப்பு உண்டாகுது. விருப்ப வெறுப்பு பாவ புண்ணியம் உண்டாகுது. இப்போ செய்யும் பொழுது என்ன பாவனைனா, இது என்னால் செய்ய வேண்டிய கடமை என்ற ஸ்வதர்மம். நான் இதை செய்வேன். நான் பெற்றுட்டேன், சாப்பாடு கொடுத்து பால் கொடுத்து காப்பாற்றி ஸ்கூலுக்கு போய் அனுப்பிச்சி செய்கிறது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்கிறோம். இதே தாதியர் வேலைக்காரமாக குழந்தைய பார்த்துங்கன்னு சொல்லி கொண்டு போய் விட்டுட்டு வரோம் இல்லையா, அவங்களுக்கு மாதம் சம்பளம் கொடுக்குறல்ல, அதுக்கு என்ன சொல்கிறாங்களே பேபி சிட்டிங். குழந்தைங்கள்லாம் கொண்டு போய் விட்டுட்டு போவாங்க, வேலைக்கு போகிறவங்கெல்லாம் டே கேர் சென்டர். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அதை சம்பளத்துக்காக பார்த்துக்கிறாங்க. தாய் அதை சம்பளத்தை புறக்கணிச்சிட்டு செய்கிறாங்க. ஏன்? இது என்னுடையது, இது நான் தான் செய்தாகணும் அப்படின்ற ஒரு அதில் உங்களுக்கு தேர்வு இல்லைல்ல. வேறு மாதிரி செய்யலாம் அப்படின்னு தேர்வு இல்லைல்ல. வேறு மாதிரி செய்யும்போது தான் நீ கொண்டு போய் டே கேரில் விட்டுறீங்க. அப்போ இது தான் செய்யணும்னா அந்த கர்மத்தை நான் செய்யணுமே, ஆஃபீஸ்க்கு போகணுமே. அப்போ நீ ஆஃபீஸ் ஏன் போகிற? பலனை எதிர்பார்த்து போகிற. பலனை விட்டுடு. அப்போ போகலாம், எனக்கு யார் சோறு போடுவாங்கன்னு. அதான் இறைவன் சொல்கிறார், நான் கொடுப்பேங்கிறார். உன் கடமையை செய்யணும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இல்லை சாமி அப்படின்னு. நான் உன்னை செய்ய வேண்டாம்லாம் சொல்லலை. வேலைக்கும் போ, ஆனால் வீட்லேயும் குழந்தை கொண்டு போய் டே கேர்லேயும் விட்டுடு. எப்படிப்பட்ட பாவனையில் நான் இதையெல்லாம் இறைவனுக்காக செய்கிறேன் என்ற பாவனையில் செய். நான் எனக்காக இதை நான் செய்யலை, இறைவன் எனக்கு சொல்லியிருக்கிறார், நான் செய்கிறேன். ஏன் உன் காதல் சொன்னாரா அப்படின்னு? இல்லை, எதெல்லாம் நான் செய்கிறேனோ அது இறைவன் சொன்னதாக நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சில பேர் இறைவன் காதலை போய் இது சொல்லுவார் அப்படின்னு. இல்லை, உங்களுக்கு அன்றாடம் என்னென்ன இருக்குதோ வேலையோ அதில் தர்மங்களை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதர்மத்தை தள்ளிவிட்டு அந்த தர்மத்தை தேர்வு பண்ணுறது பேர் குச்சலம்னு சொல்கிறார். உன்னுடைய ஃப்ரீ வில் அங்கே பயன்படுத்து. எதுக்கு? தர்மமாக இருக்குதான்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும். இப்போ தர்மமாகவே நீ செய்து விட்டு பலனையும் விட்டுட்டீங்கன்னா அப்போது செய்தும் செய்யாதவனை தான் இருக்கிற. பாபமும் வரப்போகிறதில்ல, புண்ணியமும் வரப்போகிறதில்ல. ஏன்னா புண்ணியத்தை நீ விட்டுட்டிய. ஒருவேளை நீங்கள் அதிர்ஷ்ட கர்மா புண்ணியம் தரும்னு சொன்னால் கூட இந்த கர்மயோகத்தில் இருக்கவனுக்கு அந்த புண்ணியத்தை எதுக்கு பயன்படுத்துவான்? தன் மன தூய்மைக்கு தான் பயன்படுத்துகிறான். ஏன்னா கர்மயோகத்தை யாருக்கு இங்கே சொல்கிறார்? இப்போ யார் பகவான் இதெல்லாம் கர்மயோகத்தை கேட்குறாரு? எல்லாருக்கும் சொல்கிறாரு கர்ம. யார் ஞானம் வேணுங்கிறாங்களோ அவங்கள தான் சொல்கிறார். அர்ஜுனன் எனக்கு ஞானம் வேணுங்கிறான், மோட்சம் வேணுங்கிறான். மோட்சத்தை நான் கொடுக்க தயார், நீ பிரம்மம்னு நான் சொல்லிவிடுவேன், உன்னால் பிரம்மமாக இருக்க முடியாதுடா. உன்னுடைய கர்மங்களோ உன்னுடைய மனமோ எப்பொழுதுமே பிரவருத்தியில் தான் போகும். அதுக்காக உன் மனதை தயார் செய்வதற்கு கர்மயோகமும், தயார் செய்த அதிகாரிக்கு ஞானமும் நான் தரேன். அதனால் கர்மயோகம் எல்லாருக்கும் இல்லை. பகவத்கீதை படித்து நான் கர்மயோகத்தில் வாழ்கிறேன்னா நீ எதுக்காக கர்மயோகத்தை செய்கிற? முதல்ல மன தூய்மையை சொல்லு. ஏன்னா கடவுள் எனக்கு காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை. மன தூய்மையுடைய முக்கிய பிரதானமான நோக்கமாக இருந்ததுன்னா அப்பொழுது தான் கர்மயோகம்னு சொல்லப்படும். இல்லாவிட்டால் அது கர்மயோகங்கிறது அவனுடைய குணம் தர்மத்திலே வாழ்கிறான், அவர் சாதுவாக இருக்கிறான் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ கர்மயோகங்கிறது அதுதான் நம்ம ஈஸ்வர அர்ப்பணம்னு சொல்கிறோம். எது ஈஸ்வர அர்ப்பணம்? செய்வதெல்லாம் இறைவன் கொடுத்த கடமையாக நான் செய்கிறேன். சரி, இந்த அவர் உனதுன்னு என்ன இருக்குது? எல்லாமே இறைவன் தான் கொடுத்தாரு. யாராவது பிறக்கும்போது ஏதாவது கொண்டு வந்தாங்களா? எதையுமே கொண்டு வந்ததில்லை. எல்லாமே ஏற்கனவே ரெடியாக இருக்குது. நீ அப்படியே சட்டுன்னு உடம்புக்குள்ளே புகுந்துக்கிட்ட. அம்மா வயிற்றில் அம்மா உடம்பை தயார் பண்ணியிருக்காங்க, உலகம் ரெடியாக இருக்குது, அம்மா அப்பா இருக்கிறாங்க, அத்தை மாமா சித்தப்பாலாம் ரெடியாக இருக்கிறாங்க, நீ உள்ளே வந்துட்ட. எல்லாமே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்புறம் நீ என்னத்தை கொண்டு வந்த? ஒன்றும் கொண்டு வரல. அகங்காரத்தை மட்டும் நீ உண்டாக்கிக்கிட்ட, உரிமை கொண்டாடுற. இப்போ எல்லாமே செய்து வச்சு உனக்கு ரெடி கொடுத்தவர் ஈஸ்வரன். இப்போ வாழ்க்கையை நடத்துறது அவர் பொறுப்பு தானே. அது பேர் தான் பிரபக்தின்னு பேர். சாதாரண பக்தின்னு ஏதாவது வேணும்னு கேட்பாங்க கோயிலில் போய், அது சாதாரண பக்தி. பிரபக்தின்னு ஒன்று உண்டு. பிரபக்தினா இறைவனுடைய யோகக்ஷேமத்தை பார்த்துக்குவார். என் வேலை பக்தி பண்ணுறது மட்டும்தான்.
என் குடும்பத்தை பார்த்துக்கிறது எல்லாம் பண்ணுறது அவருடைய வேலை. பிரபக்திங்க வைஷ்ணவத்தில் முக்கியமான ஒரு கோட்பாடு. பிரபக்தி தான் அவங்களுக்கு முக்கியம். இறைவன் என்னுடைய யோகக்ஷேமத்தை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் சொல்கிறார். அப்போ நீங்கள் பார்க்கணுன்னா இந்த பண்டரிபுரத்தில் இருந்த அவன் என்ன சொல்கிறான், செங்கல்ல நின்றுட்டான். அவன் பேர் என்னங்க? அவன் பேருங்க பாண்டுரங்கன். புண்டரிகன் அவன் பேர். பாண்டுரங்கனை செங்கல்ல நிற்க வச்சிட்டார். உட்காரத்துக்கு சீட் கொடுத்துட்டார். தரையில் நிற்க வேண்டாம். அவர் ஒரு குயவரா? அவர் மும்முரமாக தன் கர்மயோகத்தில் இருக்கிறார். இறைவனுக்காக ஒரு வேலை செய்துட்டு இருக்கிறார். இறைவனே வந்து கூப்பிடுறாரு, வெளியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கிறார். அம்மாவுக்கு சேவை செய்கிறார். அதான் கர்மயோகம். அது பெரிய பக்திங்கிறார். பகவான் சொல்கிறார் அது யஜ்ஞங்கிறார். யஜ்ஞார்த்தம் குரு கர்ம, நீ கர்மங்களை யஜ்ஞம் செய்வதாக செய். அப்போ எவன் ஒருத்தன் கர்மயோகம் செய்கிறான்னா அது ஒரு பெரிய யஜ்ஞம் ஆகிடுது. ஒரு யஜ்ஞத்தில் கிடைக்கிற பெரிய பலன்லாம் அதில் கிடைக்குது. சாதாரண விஷயத்துலையே இதுக்காக பெரிய திரவியங்களை வாங்கி ஹோமகுண்டத்தை வச்சு 4-5 புரோகிதர்களை வச்சு நம்ம யஜ்ஞம் செய்து கிடைக்கிற பலனை விட இந்த மாதிரி கர்ம யோகத்தில் நிறைய கிடைக்குது. சாதாரண சின்ன சின்ன செயல்லையே பெரிய பெரிய புண்ணியத்தை வாங்கிக்கலாம். பெரிய பெரிய செயல்லையே அதை தப்பாக செய்து தட்சணையை கொடுத்து உழைப்பெல்லாம் பயன்படுத்தி கிடைக்கிற லாபத்தை விட யஜ்ஞார்த்தம் குரு கர்ம, யஜ்ஞார்த்தமாக. யஜ்ஞத்தில் என்னென்னா எல்லாமே பிரம்மங்கிற நினைவோடு செய் அப்படின்ட்டு. இது தாங்க கர்மயோகத்தினுடைய பலன். கர்மத்தாலே கர்மத்தை அழித்தல், முல்லை முள்ளால் எடுத்தல், வைரத்தை வைரத்தை விடுதல். கர்மத்தை கர்மத்தை கொண்டே அழித்தல். கர்மை செய்யாமல் இருப்பதில்லை. கர்மம் இறைவனுக்காக செய்து பலனை இறைவன் தருவான் என்ற பாவனை. ரெண்டு செய்வதில் ஒரு பாவனை, செய்ததை பெறுவதில் ஒரு பாவனை. இந்த 2 பாவனையும் தான் குச்சலம் சமத்துவம் அப்படின்னு சொல்கிறார். வேற கேள்விங்க. கர்ம யோகத்தில், அதாவது கர்ம பலனை அனுபவிக்கிறதில்ல, எனக்கு எது வந்தாலும் சரி, அல்லது நல்லது வந்தாலும் சரி, கெட்டது வந்தாலும் சரி, அது எது கிடைச்சாலும் சரி, அல்லது எது கிடைச்சாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு விதம். இன்னொன்று கிடைக்கிற பலனை ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணிடுறேன் அப்படிங்கிறது இன்னொரு விதம். ரெண்டில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா சார்? ரெண்டும் ஒன்று தான். அவர் கொடுத்தனால தான் நீங்கள் சமமாக எடுத்துக்கிறீங்க. ஓகே. அவர் கொடுத்துட்ட போது உங்களுக்கு சமமாக தானே இருக்கும். சரி. எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு அர்த்தம். இறைவன் கொடுக்குறாருன்னு அர்த்தம். இறைவனுக்கே அது எடுத்துகிட்டு போட்டோன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லை இல்லையா? அப்போ நீங்கள் எதுக்கு அது எனக்கு பிடிக்குது பிடிக்கல நல்லது கெட்டதுன்னு சொல்ல போகிறது இல்லையா? ஓகே. ரெண்டும் அது பாவனை தான். இப்போ மனம் ஒரு சமாதானத்துக்கு வந்துடுது. இல்லைனா 2 அலையில் மோதும். இந்த அலை மோதும் மனம், இந்த பலனில் நம்ம அலை மோதுறோம். இந்த அலைவு நின்று போய் பெண்டுலாம் அப்படி நின்று போயிடும். அது பேர் சமாதானம். ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றதுனால சுகர் வருதுன்னு சொல்கிறாங்களா சாமி? அது உண்மைதானுங்களா? ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்டா சுகர் வரத்தான் செய்யும். ஸ்வீட்டில் சுகர் இருக்குது. அப்போ ரத்தத்தில் சுகரை அளந்து பார்க்குறாங்க, அதிகமாக தான் இருக்குது. எல்லாருக்குமே ஸ்வீட் சாப்பிட்லன்னா நமக்கு சுகரில் சர்க்கரை வரதுக்கு காரணம் இருக்காது. ஆனால் ஸ்வீட்டுங்கிறது என்ன? சிலதெல்லாம் ஸ்வீட் மாதிரி தெரியாது, ஆனால் ஸ்வீட் இருக்கும். அதில் தோசை, இட்லி, அரிசி, சேமியா இதெல்லாம் நமக்கு ஸ்வீட்டாக இல்லையே, சப்புன்னு தானே இருக்குது. இல்லை, அது சர்க்கரை தான். அது ஒரு ஸ்பூன் சர்க்கரையில் எவ்வளோ சர்க்கரை இருக்குதோ ஒரு 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 இட்லியும் இருக்குது. சர்க்கரை ஜாயின் ஆகி கோத்து இருந்ததுன்னா அதை மாவுங்கிறோம். மாவை கரைச்சிட்டோம்னா சர்க்கரை ஆகிடும். மாவுங்கிறல்ல, அரிசி மாவு, அது மாவு பவுடர் மாதிரி இருக்குது இல்லை, அது உண்மையிலே சர்க்கரை தான். அது சர்க்கரைகள்லாம் ஒன்றா சேர்ந்துன்னா மாவாகிடும். நீங்கள் சர்க்கரை கூட மாவாக்கிடலாம். இந்த மாவு சர்க்கரை ஒன்றோடு சேர்ந்துடுச்சுன்னா அது ஒரு பாலிமருங்கிறோம். தனித்தனியாக இருந்தால் அது மோனோமருங்கிறோம். தனித்தனியாக இருக்குது. கூட்டமாக இருந்ததுன்னா ஒலிகோமருங்கிறோம். இதெல்லாம் டெக்னிக்கல் வேர்டு. இப்போ நம்ம ஸ்டார்ச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, மாவு பொருட்கள், இதெல்லாம் பாலிமர். யாருடைய பாலிமர்? மாலையில் ஒரே மாதிரி முத்து சேர்த்துருக்கும் இல்லையா, அப்போ மாலையாக இருந்தால் அது பேர் பாலிமர். நூலை உருவி கொட்டினா அது மோனோமர். இப்போ ஸ்டார்ச்சுன்னு சொல்லக்கூடிய மாவு ஒரு மாலை.
அதை நம்ம சாப்பிட்ட உடனே வயிற்றில் இருக்கக்கூடிய என்சைம் நொதி பொருட்களெல்லாம் அதை கரைச்சி நூலை உருகிடும், அதெல்லாம் உதிரி ஆகிடும். அப்போ சர்க்கரை. இப்போ சர்க்கரை எங்கேருந்து வருது? சர்க்கரை சாப்பிட்டா மட்டும் இல்லை, ஜாங்கிரி சாப்பிட்டா மட்டும் இல்லை, அரிசி நிறைய சாப்பிட்டாலும் வரதான் செய்யும். மாவு பொருட்கள் சர்க்கரையாக தான் மாறும். சரி, முன்னெல்லாம் நான் சாப்பிடும்போது எனக்கு பிளட்டில் வந்து எப்போவுமே சர்க்கரை ஒரே மாதிரி தான் இருந்தது. இப்போ மட்டும் பிளட்டில் சுகர் இன்க்ரீஸ் ஆகிடுது. பிளட்டில் எப்போவுமே சுகர் இருக்கும், அது எப்போவுமே மூளைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். மூளை தான் சர்க்கரையை ரொம்ப குடிக்கிற ஒரு ஆள். கொஞ்சம் சர்க்கரை குறைஞ்சிடுச்சுன்னா அப்படியே மயக்கம் வரும், கண்ணெல்லாம் மங்கிடும், அப்புறம் தலை சுற்ற ஆரம்பிச்சிடும், பலம் இருக்காது. இப்போ கொஞ்சம் ஒரு சாக்லேட் சாப்பிட்ட உடனே மூளைக்கு நிறைய சர்க்கரை தேவைப்படுது. இந்த ரத்தம் தனக்குள்ள நிறைய சர்க்கரையை வச்சுக்கும், ஆனால் மூளைக்கு கொடுக்காது. முதல்ல கொடுத்துட்டு இருந்தது. 40-50 வயசுக்கு அப்புறம் சொல்கிறாரு சர்க்கரை உங்களுக்கு வந்துருச்சுங்க. அப்படி எப்படி வந்துருச்சுன்னா, இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை திசுக்களுக்கு போகணும். ரத்த குழாய்ங்கிறதெல்லாம் ஒரு ரோடு தானே, அந்த ரோட்டில் லாரியில் வந்து சர்க்கரை லோடு போயிட்டுருக்குது. ஆனால் டெலிவரி பண்ணோம் நம்மள, அது பண்ணாமல் அங்கேயே சுற்றிட்டு இருந்தா இப்போ ரத்தத்தில் சர்க்கரை இன்க்ரீஸ் ஆகிடுது. ஆனால் அக்கம் பக்கத்தில் ரத்த குழாய்க்கு பக்கத்தில் இருக்கிறதான் எல்லாம் வந்து பாய்ச்சணும், தண்ணீர் பாய்ச்சி அங்கெல்லாம் இந்த சர்க்கரையை கொடுக்கணும். அந்த திசுக்களுக்கு போக மாட்டேங்குது. திசு அப்படியே பசியில் வாடுது, கால் கையெல்லாம் போயிடுது, மூளை வந்து அப்படியே மயங்கி கண் பூத்து போகுது. அப்போ மறுபடியும் சர்க்கரை கொடுத்தோம்னா என்ன, கொஞ்சமாவது உள்ளே போகும் இல்லை, அதை வச்சு நமக்கு பழச்சிக்கிறோம். உண்மையிலே ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையெல்லாம் உடனுக்குடன் திசுக்களுக்கு கொடுத்துடணும். அப்போ ரத்த குழாய்ங்கிறது ஒரு குழாய், நீண்ட குழாய். அதில் சர்க்கரை வந்து குழாயினுடைய சுவரை தாண்டி போகணும். தாண்டா இன்னொரு பக்கத்தில் இருக்க திசுக்கு அதுக்கு ஒரு சுவர் இருக்கும், அதை தாண்டி போகணும். இப்போ 2 சுவரை தாண்டி போகணும். ரத்த குழாயிலேருந்து வெளியே வரணும், அது செல்லுக்குள்ளே நுழையணும். இப்போ செல்லுக்குள்ளே போனால் தான் செல்லுக்கு அது வந்து இப்போ எனர்ஜி கிடைக்கும். இப்போ இந்த செல்லை தாண்டி போகிறதுக்கு ஒரு சேனல் இருக்குது, இந்த மாதிரி கதவு. அது கதவு பேர் தான் இன்சுலின்னு பேர். இந்த ரத்த குழாயில் இன்சுலின்லாம் அங்கங்கே இருக்கும். அப்போ இன்சுலின் இருக்கிற இடத்துல ஒரு கேட்டு, சர்க்கரை சர்றன்னு போகும். ஒரு இன்சுலின் மட்டும் இருந்துடுச்சுன்னு சொன்னால் கோடிக்கணக்கான சர்க்கரை சர்றன்னு அது வழியாக போயிடும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கும். கொஞ்சம் நாள் ஆக ஆக இந்த இன்சுலினை உற்பத்தி பண்ணுறவங்க இருக்கிறாங்கல்ல, நம்ம கணையம்ங்கிற இடத்துல, அங்கே ஒரு கணையத்தில் ஏதோ ஒரு 2-3 செல்கள் இருக்குது, அதுதான் எப்போவுமே உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும். அது ஏதாவது ஒரு நாள் நின்றுடும். எப்படி டூத் பேஸ்ட்டு 1 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வாங்கணும், அப்புறம் நல்லா அமுக்கி யூஸ் பண்ணிட்டீங்க. சில பேருக்கு அந்த டூத் பேஸ்ட் வாழ்நாள் முழுக்க வருது, சில பேருக்கு 40-45லேயே அது வாங்கணும். அப்போ டூத் பேஸ்ட்டு இப்போ உற்பத்தி இங்கே டூத் பேஸ்ட்டு நின்று போச்சுன்னா கடையில் போய் வாங்க வேண்டியதாக இருக்குது. இன்சுலின் கடையில் வாங்கி இன்ஜெக்ஷன் போட்டோடனே ரத்த குழாயில் போய் அங்கங்கே அது போய் அது பண்ணுது. இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடலாம். இன்சுலின் பற்றாக்குறை தான். சில பேருக்கு இன்சுலின் இருக்கும், ஆனால் முன்ன மாதிரி கேட் திறக்காது, அரைக்குறையாக திறக்கும். முன்ன வந்து 1 கோடி சர்க்கரை 1 வினாடிக்கு போச்சுன்னு சொன்னால் இப்போ ஒரு 100-200 தான் போகும். அப்போது அவங்களுக்கு கொஞ்சம் டைப் 2 டயாபெட்டிஸ்ன்றோம். இன்சுலின் இண்டிபெண்ட். இன்சுலின் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா இருக்குது அவங்களுக்கு, ஆனால் அது எஃபெக்டிவாக இல்லை. கதவு கரெக்டாக திறக்க மாட்டாங்க. அப்போ சில ட்ரக்கு கொடுக்குறாங்க, அது போய் அது பக்கத்தில் உட்காந்து கதவு கொஞ்சம் நல்லா திறந்து விடும். மாத்திரையை நம்ம மறக்காமல் சாப்பிட்டோம்னா பிளட்டில் வந்து சர்க்கரை தேங்கிறத நிறுத்தலாம். தேங்கிறத இன்க்ரீஸ் பண்ணால் அது 100, 120, 140, 400 கூட போகும். இது தாங்க சர்க்கரை பற்றி. இனிப்பு சாப்பிட்டா சர்க்கரை வருமானா வரதான் செய்யும். ஆனால் குழந்தைகளை இனிப்பு சாப்பிட்டு சர்க்கரை நோய் வரமாட்டேங்குது. ஏன்னா இன்சுலின் நல்லா இருக்குது. சாமி, தீட்சை பற்றி கொஞ்சம் இல்லை பக்கம். என்னங்க தீட்சைங்கிறது நோக்குதல் அப்படின்னு அர்த்தம். வழக்கமாக தீட்சையெல்லாம் கர்மம் செய்பவர்களுக்கு தான் தீட்சை. பக்தி, யோகம், தியானம், இந்த பயிற்சியெல்லாம் செய்கிறாங்கல்ல, அவங்கள தான் தீட்சை கொடுப்பேன். சிவ தீட்சை கொடுத்துட்டேன், பஞ்சாட்சரி கொடுத்துட்டேன், சடாட்சரி கொடுத்துட்டேன்னா அன்னையிலேருந்து அவங்க
தீட்சை பெற்றவளாக ஒரு நியம நிஷ்டையோடு வாழணும். இப்படியெல்லாம் சின்னங்களை அணிஞ்சிக்கணும், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும், இந்த முத்திரையை குத்திக்கணும், இந்த மாதிரி சாப்பிடணும், இப்போ ஒரு சடங்குக்கு முன்னாடி இந்த பூஜை பண்ணணும், லிங்கத்தை எடுத்து நீங்கள் ஆராதனை பண்ணணும், அதாவது அதை விடாமல் செய்யணும். தீட்சை பெற்றவளுக்கு அந்த கட்டாயம் அது செய்தாகணும். என்னெல்லாம் முடியாதுன்னா தீட்சை பெறாமல் இருக்கிறதுனால. கிரியைகளுக்கு மட்டும்தான் தீட்சை, ஞானத்துக்கு தீட்சை இல்லை. பிரம்மத்தை அறிகின்றதுக்கு தீட்சை கிடையாது. அதனால் சுவாமிகிட்ட வந்து எனக்கு தீட்சை கொடுப்பீங்களான்னா, உங்களை எதாவது செய்ய சொன்னால் நான் தீட்சை கொடுப்பேன். இப்போ தீட்சை கொடுத்த பிறகு நான் நிறைய கண்டிஷன் போட்டுருவேன். நீங்கள் அதை செய்யாத இந்த செய்யாததுன்னு சொல்கிறீங்க. தீட்சைங்கிறது வந்து செய்தல் செய்யாமல் இருத்தல் ஒழுங்குமுறைக்காக தாங்க. இவன் அதிகாரியாக ஆனவன் தான் இங்கே வந்திருக்கிறான். யார்கிட்டயே தீட்சை வாங்கி யோகா அபியாசங்களும் யோகாருடனாக இருந்து கர்மயோகியாக வாழ்ந்து தியானத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு மனதை அமைதிப்படுத்தி கொண்டு கர்மயோகத்தால் மனதை தூய்மை செய்து கொண்டு ரெடியாக இருக்கிறேன். நான் அதுக்கு தீட்சை கொடுக்கணும், காதை மட்டும் கொடுன்னு இல்லை. அத்வைத வேதாந்தத்தில் தீட்சை என்பது இல்லை. அப்படி யாராவது அத்வைத வேதாந்தி நான் தீட்சை தரேன்னு சொன்னார்னா அவர் ஏதோ உங்களை செய்ய சொல்கிறாருன்னு அர்த்தம். இங்கே செய்வதற்கு ஒன்றுமே இல்லை, இதுக்கு தீட்சை இல்லை. அப்போ கூட நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால், சில பேருக்கு தீட்சை கொடுத்தாதான் அவங்க வந்து ஞானத்துக்கே அவங்களுக்கு பயன் தரும் அப்படின்னா ஏதாவது ஒன்று செய்வேன், ஏதாவது ஒன்று செய்வேன். ஒரு உத்ராட்ச மாலை எடுத்து இனிமேல் இதை அணிந்து கொள், இதுதான் தீட்சை அப்படின்னு கழுத்தில் போட்டு விட்ட உடனே சுவாமியே எனக்கு போட்டார், இனிமேல் நான் பிரம்மன் தான் அப்படின்னு அவன் நம்புவான். ஆனால் அது தேவையில்லை. இந்த அபலை மனசுக்கு, அபலைன்னா பலம் இல்லாத மனசு, அபலம்னா பலம் இல்லை. அந்த பலகீனமான அபலை மனசுக்கு நம்ம பலம் கொடுக்கறதுக்காக கொடுக்குறோம். தீட்சைகள் எல்லாமே யோகா முறையில் இருக்கவங்க தான், சமய ஒழுக்கத்துக்காக, சமயாச்சாரத்துக்காக, அது வைஷ்ணவமோ சைவமோ அல்லது வேற எங்கேயோ இருந்தாலும் அப்படி தீட்சையை கொடுக்கறது வேணும். சொல்லுங்கள். அத்வைத பாதையில் போகிற நமக்கு ஒரு டெத்துக்கு போகிறோம் அல்லது ஒரு குழந்தை பிறந்த இது மாதிரி இதுக்கு போகிறோம். அந்த தீட்டு வந்து நம்மளுக்கு பாதிப்பு வந்து பாதிப்பு ஆகாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நாம் மனசில் அக்செப்ட் பண்ணிக்கணுமா, அது தேவையில்லையா? இப்போ அத்வைதம் தன்னை வந்து பிரம்மம்னு அறிந்து கொண்டவன், அகங்காரத்தை வந்து ஓரளவுக்கு அதை பக்குவப்படுத்தி ஆத்மாவில் ஒப்படைச்சிட்டவன், அகங்கார ஆத்மா இப்பொழுது பரிசுத்த ஆத்மாவாக இருக்கிற அவன் மனசு இது போன்ற லௌகீக விஷயத்தில் அதிகமாக ஈடுபடாது. அதுக்காக போகவே கூடாது இல்லை. அங்கே போயிட்டு கட்டி பிடிச்சி அழுதுட்டு சாயங்காலம் கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டு கருப்பு இருக்க வேண்டியதில்லை. மரியாதைக்காக சிஷ்டாச்சாரம், உலக மக்கள், உறவினர்கள் அவங்கள நம்ம வழியை பின்பற்றணுங்கிறதுக்காக நாம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வர்றது தப்பு இல்லை. எனக்கு நான் வந்து நான் தீட்சை வாங்கினவன், இது எனக்கு தீட்டு அப்படின்னு அவன் வந்து கர்மிகள் சொல்லலாம். ஆனால் நைஷ்கர்மியில் இருக்கக்கூடிய கர்மங்களை செய்வதெல்லாம் இந்த சரீரம் நான் அல்ல அப்படின்னு அறிந்தவனுக்கு இந்த சரீரத்தினுடைய செயலில் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். குறைந்தபட்சம் தர்மமாக வாழ பார்ப்பான். இந்த சாவு போன்ற விஷயத்தில் அதர்மம் ஒன்றும் இல்லை, தர்மம் தானே. அதுக்காக அதிகமாக லௌகிகமாகவும் அங்கே இருந்துக்கிட்டு அதெல்லாம் முழு சடங்கே இருந்து செய்து கொடுத்துட்டு வரணுன்றதான் கிடையாது. உங்களுக்கே அது தோணும், நமக்கே மனசு இது போதும், இதுக்கு மேலே நம்ம மனசு உலகத்துக்கு இறங்காது. அது ஒரு சிரமமானதாக தான் தெரியும். எப்போ இந்த ஆத்ம வித்யா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சோ அப்போ மக்களோட பழகிறது கூட நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பழைய நண்பர்களெல்லாம் பழைய விஷயத்தை விசேஷித்து வருவாங்க. அன்றைக்கி அது நடந்தது இது நடந்ததுன்ட்டு கொஞ்ச நேரம் மரியாதைக்காக கேட்கலாம். அப்புறம் ஏதாவது ஆத்ம விஷயமாக இருந்தால் பேசுவோமே அப்படின்னு நம்ம மனசு ஏங்கும். அதை சொன்னால் மனசு புண்படணும்னு கொஞ்ச நேரம் இருக்கும். அப்புறம் நம்ம தாங்க முடியாது, இனிமேல் மனசெல்லாம் புண்படலாம் பார்க்க முடியாது, ஒரு காஃபி சாப்பிடலாமா அதை சொல்லாமான்னு ஆத்மா வாயை திறந்துட்டோம்னா அவன் ஓடியே போயிடுவான். சொந்தக்காரர் மப்பதற்கு கொஞ்சம் போய் தான் வேண்டியது. போயிட்டு வாங்க, குறைவாக அதில் ஈடுபடுங்க. உங்களுக்கே அது அப்படி தான் இருக்கும். குறைவாக தான் ஈடுபட வேண்டிய ஒரு மனநிலை தான் இருப்போம். அதில் முன்ன ஈடுபாடோட அது இழுத்து போட்டு செய்கிறதெல்லாம் இருக்காது.
இப்போ வெறும் சாட்சியாக இருந்துட்டு காட்சி அளவு கருதல் இல்லை அப்படின்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மணினாச்சு 7 ஆயிடுச்சு. நிறைவு செய்யலாமா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. சரி, போயிட்டு வாங்க.